ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. குரானில் ஈசா என்கிற இயேசு கிறிஸ்து தான் படைப்பாளன் என்பதை குரானிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக பல வீடியோக்களில் ஈசா என்கிற இயேசு யார் என்று நாம் குரானில் பார்த்திருந்தோம். அதற்கான வீடியோ என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு. தேவைப்படுகிறவர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். குரான் 3:49 வசனத்துல ஈசாவாகிய இயேசு கிறிஸ்து விதமாக கூறுகிறார், நான் இஸ்ரவேல் சந்ததிக்கு தூதராவேன். நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன். களிமண்ணினால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி அதில் நான் ஊதுவேன். அது அல்லாவின் அனுமதி கொண்டு பறவை ஆகிவிடும். இன்னும் குருடர்களையும் வெண்குஷ்டர்களையும் சுகப்படுத்துவேன், சுத்தப்படுத்துவேன், குணப்படுத்துவேன். அடுத்ததாக என்ன சொல்றாரு, அல்லாவின் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன் என்று ஈசா என்கிற இயேசு கிறிஸ்து அங்கே அந்த வசனத்தில் கூறுகிறார். இங்கே நான் பார்ப்பது ஈசா என்ன சொல்றாருன்னா தூதராக வந்திருக்கிறார் என்று சொல்லிட்டார். அதாவது இஸ்ரவேல் சந்ததிக்கு நான் தூதராக வந்திருக்கிறேன். என்ன அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறாரு, களிமண்ணை எடுத்து அதை ஒரு பறவையின் உருவத்தை போல உண்டாக்கி அதில் யார் தான் ஊதுகிறார், ஈசா என்கிற இயேசு கிறிஸ்து ஊதுகிறார். அது அல்லாவின் அனுமதி கொண்டு என்ன செய்கிறது, உயிர் பெறுகிறது. இங்க என்ன செய்யப்பட்டிருக்குது என்றால் ஒரு படைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பறவையை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் குரான் என்ன சொல்லுகிறது, குரான் 22:73 வசனத்தை ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று மற்றவர்களை குறித்து குரான் கூறுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு என்றால் ஒரு பறவையின் உருவத்தை களிமண்ணினால் உண்டாக்கி அதில் அவர் ஊதியிருக்கிறார். யார் ஊதியிருக்கிறார்? கடவுள் ஊதவில்லை. யார் ஊதியிருக்கிறார்? மனிதனாக இருக்கிற தூதராக இருக்கிற ஈசாவாகி இயேசு கிறிஸ்து அங்கே ஊதி இருக்கிறார். அது யாருடைய அனுமதியை கொண்டு பறவையாகி இருக்கிறது? இறைவனின் அனுமதியை கொண்டு பறவையாகி இருக்கிறது. அப்படின்றால் அது இறைவன் இங்க யாருக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறார்? ஈசாவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். எப்படி அனுமதி கொடுத்திருக்கிறார்? நீ அந்த பறவையை உண்டாக்கு, அந்த பறவையை படைத்துக்கொள், அதுதான் அனுமதி. அப்ப யார் தான் படைப்பாளன் என்று பார்க்கும்போது குரான் என்ன கூறுகிறது என்றால், குரான் 6:102 வசனத்துல எல்லா பொருட்களின் படைப்பாளன் அவனே, அவனே வழிபடுங்கள் அப்படின்னு வசனம் கூறுகிறது. குரான் 35:3 வசனத்துல என்ன கூறுகிறது, அல்லாஹ்வென்று வேறு படைப்பாளன் இருக்கின்றானா, அல்லாஹ்வென்று வேறு படைப்பாளன் இருக்கின்றானா அப்படின்னு வசனம் கூறுகிறது. அவனை என்று வேறு நாயன் இல்லை, மரித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றலும் அவனுக்கு தான் உரியது என்று குரான் 46:33 வசனம் கூறுகிறது. இவைகள் எல்லாம் யாருக்கு உரியதான்? அவனை என்று வேற படைப்பாளன் இருக்கின்றானா என்று அந்த குரான் வசனம் கேள்வி கேட்கிறது. ஒரு ஈயை கூட வேற யாரும் படைக்க முடியாது. அப்ப யார் தான் படைக்கணுமா? இறைவன் ஒருவன் தான் படைப்பாளனாக இருக்கின்றான். அவன் தான் எல்லா பொருட்களையும் படைக்க முடியும். அவன் தான் மரித்தோரையும் இறந்தோரையும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு குரான் வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி அதில் யார் ஊதுறா, அவரே ஊதுறாரு, அது உயிர் பெறுகிறது. யாருடைய அனுமதி கொண்டு? இறைவனுடைய அனுமதி கொண்டு. அந்த இறைவன் என்ன செஞ்சிட்டாரு, ஈசாவுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது படைப்பு கிடையாது, இது அற்புதம் செய்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அற்புதத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. கடவுள் ஏற்கனவே ஆதாம் எப்படி படைத்தாராம், குரான் 15:29 வசனமும் 32:9 வசனமும் 38:72 என்ன கூறுகிறது என்றால், களிமண்ணிலிருந்து ஆதாமை உண்டாக்கி அதில் அவர் ஊதியிருக்கிறார். யாரு? இறைவன் ஊதியிருக்கிறார். அவன் உயிர் பெற்றான் என்றுதான் வசனம் கூறப்படுகிறது. அப்படின்றால் யாரு தான் படைக்க வேண்டும்? இறைவன் தான் படைக்க வேண்டும். இறைவன் தான் படைப்பாளன். அவர் தான் உயிர் கொடுப்பவன். அவர் தான் உயிரை மரித்தோரை எழுப்பக்கூடியவன். ஆனா அவரை பார்க்க முடியுமா என்றால் யாரும் பார்க்க முடியாது. அந்த அதிகாரம் யாருக்கு உரியதுதான்? இறைவன் ஒருவனுக்கு உரியதுதான். அந்த இறைவனை நாம் கண்டதில்லை, அவன் ஒருவன் தான், அவனை நாம் கண்டதில்லை. அப்படின்னா அந்த இறைவன் தான் இங்க என்ன வைத்திருக்கிறாரு, படைப்பாளனாக, மனிதனாக, தூதராக. அந்த இறைவன் தான் என்னவா இருக்கிறார், இங்க ஒரு மனிதனாக, ஒரு தூதராக வந்திருக்கிறார். என்ன 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 சொல்றாருங்க, நான் ஒரு அத்தாட்சியை உங்கள் இறைவனிடமிருந்து கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறாரு? நான் தாயா உங்க படைப்பாளன் என்பதற்கான காட்டுவதற்கான அத்தாட்சியை அங்கே காட்டுகிறார். எப்படி காட்டுறாரு? ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி களிமண்ணில் அதில் அவர் ஊதுறார், அது பறவையாகி விடுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் படைப்பாளன் என்பதை குரானே வெளிப்படுத்துகிறது. யாருமே படைக்க முடியாது, இறைவன் தான் படைக்க முடியும். அவனை கண்டதில்லை,
அவனை யாரும் பார்த்ததில்லை. அவன் தான் ஆதாமை களிமண்ணினால் உண்டாக்கி அதில் அவர் தான் ஊதியிருக்கிறார். அவன் உயிர் பெற்றிருக்கிறான். மரித்தோரையும் அவர் தான் உயிர்ப்பிக்க முடியும். ஒரு ஈயை கூட வேற யாரும் படைக்க முடியாது. வேறு படைப்பாளன் யாரும் கிடையாது. அப்படின்னால் இங்கே வந்திருக்கவர் யாரு? ஒரு அத்தாட்சியோடு இறைவன் தாயா வந்திருக்கிறாரு. அவர் தான் வந்து இங்க என்ன செஞ்சுக்கிறாரு? ஒரு அத்தாட்சியை காட்டுகிறார். நான் தான் ஒரு ஆதாரத்தை காட்டுகிறார். அது அத்தாட்சின்னு என்ன? ஆதாரம். நான் தான் இங்க பாருங்க, நான் தான் படைக்கிறேன். ஒரு களிமண்ணினால ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி அதில் நான் படைக்கிறேன், அது உயிர் பெறுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நான் தான் உங்கள் இறைவன் என்பதை அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை கூட நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் மடத்தனமாக இருக்கிறது. அற்புதம் அற்புதம் என்கிறார்கள். எது அற்புதம்? தண்ணீரை இரத்தமாக மாற்றுவதுதான் அற்புதம். பாறை அடிக்கிறார், தண்ணீர் வருகிறது. அவருடைய கோலை தடியை தூக்கி போடுகிறார், பாம்பாக மாறுகிறது. இதுதான் அற்புதம். இதை விட்டுட்டு இங்க இது பறவை படைத்தது வந்து அற்புதம் அப்படிங்கிறாங்க. களிமண்ணினால் உண்டாக்கியது அற்புதம் என்கிறார்கள். உயிர் கொடுத்தது யாரு? ஈசா. அப்போ ஆதாமுக்கு உயிர் கொடுத்தது யாரு? இறைவன் தான். அந்த இறைவனை பார்க்க முடியுமா? முடியாது. அப்படி என்றால் இங்கு இறைவனாக வந்திருக்கிறது யாரு? ஈசா தான். இவருக்கு தான் என்னது இருக்குது? அனுமதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அப்ப இறைவனுடைய அனுமதியும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? ஈசாவிடம் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து பைபிள்ல கூறுகிறார். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் ஈசாவாகிய இயேசு கிறிஸ்து தான் இறைவன் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்வோம்.